கந்தசஷ்டி கவசம் பாட சென்றவர்கள் வந்து தடுத்து தூக்கி ரோட்டில் போட்டது, கைது பண்ண முற்பட்டது, பாடக்கூடாதுன்னு தடுத்தது, காவல்துறையை வச்சு மிரட்டினது, இப்படி வந்து பல நிகழ்வுகள் வந்து நடந்திருக்குது. இது வந்து பாகிஸ்தானில் நடக்கலை, ஆப்கானிஸ்தான்லேயும் நடக்கலை, வங்காளதேசத்துலேயும் நடக்கலை, அமெரிக்காவிலேயும் கிறிஸ்தவ நாடுகளையும் இங்கே நடக்கலை. இந்தியாவில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற தமிழகத்தில் கோயிலில் போய் கந்தசஷ்டி கவசம் பாட தடை நேற்று. கஞ்சா சரளமாக புழங்குது தமிழ்நாட்டில், அது தடுக்க துப்பு இல்லை இந்த ஆட்சிக்கு. கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டு இருக்காங்க, அதை தடுக்க துப்பு கிடையாது. பெண்கள் பாலியல் பலாத்காரம் 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும், அண்ணா நகர்லேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் எல்லா இடத்துலையும் பாலியல் பலாத்காரம் நடந்துட்டு இருக்குது, அதை தடுக்க துப்பு கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க துணிவு கிடையாது. ஆனால் கந்தசஷ்டி கவசம் பாடினா உடனே பாஞ்சு வந்து கைது பண்ணிடுறாங்க. நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சியாம். ஒரு 5 ஆண்டு கால ஆட்சிக்கே வந்து கந்தசஷ்டி கவசம் பாடுறதுக்கு தடை. ஒருவேளை அடுத்த 5 வருஷம் வந்தாங்கன்னு வச்சுடுங்க, நெத்தியில் திருநீர் வைக்க தடை, வீட்டில் சாமி கும்பிட தடை, ஏன்னா இப்போ திருப்பணத்தை தீபம் ஏற்ற தடை. இவங்க அடுத்த 5 வருஷம் வந்தாங்கன்னா வீட்டில் தீபம் ஏற்ற விட மாட்டானுங்க. ஏற்கனவே தீபாவளிக்கு நிறைய கட்டுப்பாடுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு பொங்கலுக்கு கட்டுப்பாடுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க, விநாயகர் சதுர்த்தி கட்டுப்பாடுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஏற்கனவே சொல்ல, இந்த முகலாயர் ஆட்சி காலத்தில் கூட இருந்திருக்காது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கூட கந்தசஷ்டி பாராயணம் பண்ணுறது தடை கிடையாது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ஆங்கிலேய கிறிஸ்தவ கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து இந்து கோயில்களுக்கும் தனி மரியாதை கொடுத்துச்சு, இந்துக்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு மரியாதை கொடுத்துச்சு. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்துக்களை வந்து அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, இந்து கோயிலை இழிவாக பண்ணுறது, கோவிலில் கந்தசஷ்டி கவசம் பாடக்கூடாது, அறநிலையத்துறை வந்து தடுக்குது. அப்போ எதுக்கு அறநிலையத்துறை அங்கே இருக்குது? கந்தசஷ்டி கவசம் பாடக்கூடாது, இல்லைன்னா வந்து இந்த அரேபிய மொழியில் வந்துட்டு உள்ள ஓதனா விட்டுருவாங்க போல இருக்குது. இல்லை கிறிஸ்தவங்க பண்ண முடியாது, அல்லலியா கோஷியா உள்ளே போய் பண்ண முடியும். ஏன்னா நிறைய கோயிலாக தான் நடக்குது. பர்தா போட்டவங்களாம் உள்ளே வரலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க இந்த திராவிட ஓசிசோர்கள். அதே போல் கிறிஸ்தவர் வந்து சிக்கன்லாம் சாப்பிட்டாங்க கோயிலில் உட்காந்துட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அப்போ இந்த மாதிரி இந்து கோயில்களை இழிவுபடுத்துறதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தயாராக இருக்குது. அவங்களுக்கு வந்து கையில் பூச்செண்டை கொடுத்து வரவேற்க தயாராக இருக்குது. ஆனால் இந்துக்கள் கந்தசஷ்டி கவசம் பாட போனால் கையில் விலங்கோட காத்துட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே இந்த 5 வருட ஆட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்போட கொடுங்கோல் ஆட்சியை பார்த்தாச்சு, திப்பு சுல்தானோட கொடுமையை பார்த்தாச்சு. அதாவது இப்போ நான் பாடத்தில் படிச்சுட்டு, இந்துக்கள் பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்போம், இப்படி வந்து மற்ற மதத்துக்காரர்கள் வந்து இந்துக்களை வந்து இந்தியர்களை இப்படி துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை இந்த திராவிட முன்னேற்ற கழக 5 வருஷம் ஆட்சியில் சூப்பராகவே காமிச்சாங்க. ஆட்சியை பற்றி விமர்சித்தா குண்டாசில் உள்ள தூக்கி போடுறது. ஆனால் எந்த தடுக்க வேண்டியதையும் தடுத்து, அவங்களுடைய கட்சி மாநில செயலாளரே வந்து மெத்தமட்டின் போதைப் பொருள் கடத்தின முக்கிய குற்றவாளி. அவங்க கட்சிக்காரங்க கஞ்சா கடத்தினாங்க, கட்சிக்காரங்க இப்போ அவங்களோட ஆட்சியில் காவல்துறையினர் கஞ்சா கடத்தினாங்க. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா 10 கிலோ கஞ்சா வந்து எலிலாம் எலி சாப்பிட்டு போச்சு, இந்த கதையெல்லாம் உண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அப்போ இங்கே வந்து கந்தசஷ்டிக்கு மட்டும்தான் தடை, மற்றபடி நீ கஞ்சா கடத்தலாம், கள்ளச்சாராயம் கடத்தலாம், பெண்களை பாலியல் வன்முறை பண்ணலாம், செயின் அறுக்கலாம், கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், இதுக்கெல்லாம் வந்து தமிழகத்தில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் மற்றபடி கந்தசஷ்டி கையில் எடுத்தீங்க ரொம்ப கஷ்டம்தான் பார்த்துங்க தமிழ்நாட்டில். அதனால் இந்த 5 வருட ஆட்சி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அந்நிய மத ஆக்கிரமிப்பாளர்களின் அடாவடி கொடுஞ்செயல்களை நேரடியாக காமிச்சிட்டாங்க இவங்க. அடுத்த 5 வருஷம் கையில் அடுத்த 5 வருஷம் வந்து உட்காந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம சொன்ன மாதிரி நெத்தி இந்துக்கள்னு சொல்லவே முடியாது. அதனால் நாம் இந்த கொடுமையை மறப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இனிமேல் நாம் இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்காத வரை இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்து விரோத செயல் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த தேர்தலிலாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி அடிக்கணும். நெத்தியில் திருநீர் பூசுற எவனும், நெத்தியில் வந்து அதை சாமி கும்பிட்ற இந்து கோவிலை பார்த்து வணங்குபவன் எவனும் திமுக ஓட்டு போடக்கூடாது. அப்படி ஓட்டு போடுறவன் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளூர் கட்டுப்பாடுலாம் விரிப்பாங்க. இதே முஸ்லீம் மதத்தில் ஒருத்தர் 8% ஜமாத்தில் வந்து கட்டுப்பாடு விரிப்பாங்க, கிறிஸ்தவ சபையில் கட்டுப்பாடு விதிக்கும். ஆனால் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க முடிவு பண்ணுவோம். கோயிலில் வந்து திமுக ஓட்டு போட்டு ஒருத்தன் கோயிலுக்கு வரானா அவன் கோயிலுக்கு வர தகுதியிட்டவன் என்பதை நம்ம வந்து அம்பலப்படுத்துவோம்.